புத்தகம் 2 உலகப் பயணிகளின் புத்தகம். காண்டோ 4 தி கிங்டம்ஸ் ஆஃப் தி லிட்டில் லைஃப் பக்கம் 133. இல்லையேல் குழந்தை போன்ற வலியை மறக்கும் மிருகங்களின் மனதுடன் சூரிய ஒளி இல்லாத ஒரு மண்ணில் சுற்றித் திரியலாம். அல்லது பூக்கள் மற்றும் மரங்களைப் போல மகிழ்ச்சியாக அசையாமல் வாழலாம். ஆசீர்வதிக்க பூமியில் வந்த வல்லமை. துன்பப்படவும் ஆசைப்படவும் பூமியில் தங்கியிருக்கிறது. காலப்போக்கில் ஒலித்த குழந்தை சிரிப்பு அடக்கப்பட்டது. மனிதனின் இயற்கையான வாழ்க்கை மகிழ்ச்சி மேகமூட்டமானது. மற்றும் துக்கம் அவனுடைய விதியின் செவிலி. விலங்கின் சிந்தனையற்ற மகிழ்ச்சி பின்தங்கியிருக்கிறது. கவனிப்பு மற்றும் பிரதிபலிப்பு அவரது தினசரி நடைப்பயணத்தை சுமக்கிறது. அவர் மகத்துவத்திற்கும் அதிருப்திக்கும் உயர்ந்துவிட்டார். அவர் கண்ணுக்கு தெரியாதவர்களிடம் விழித்திருக்கிறார். ஊக்கமில்லாத தேடுபவர், அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தும். அவர் இப்போது வாழ்க்கையின் மேற்பரப்பு செயல்களை தீர்ந்துவிட்டார். அவருடைய இருப்பின் மறைவான பகுதிகள் ஆராய்வதற்கு உள்ளன. அவர் ஒரு மனமாக மாறுகிறார். அவர் ஒரு ஆவி மற்றும் சுயமாக மாறுகிறார். அவரது பலவீனமான குடியிருப்பில் அவர் இயற்கையின் இறைவனாக வளர்கிறார். அவனில் பொருள் அதன் நீண்ட தெளிவற்ற டிரான்ஸில் இருந்து விழிக்கிறது. அவனில் பூமி கடவுளை நெருங்கி வருவதை உணர்கிறது. இனி தன் நோக்கத்தைக் காணாத ஒரு கண்ணில்லாத சக்தி. விருப்பத்தின் அமைதியற்ற பசி ஆற்றல். வாழ்க்கை தன் விதையை உடலின் மந்தமான அச்சுக்குள் செலுத்தியது. இது மகிழ்ச்சியான துர்நாற்றத்திலிருந்து விழித்தெழுந்தது ஒரு குருட்டு சக்தி. அதை உணரவும் தேடவும் உணரவும் கட்டாயப்படுத்தியது. வெற்றிடத்தின் மகத்தான உழைப்பில் அவளது கனவுகளால் அலைக்கழிக்கப்பட்ட ஒரு உறங்கும் பிரபஞ்சத்தின் பரந்த வழக்கமான மற்றும் இறந்த ரோல் வலிமைமிக்க கைதி விடுதலைக்காக போராடினார். அவளது ஏக்கத்துடன் உயிருடன் செயலிழந்த செல் எழுந்தது. அவள் இதயத்தில் உணர்ச்சி மற்றும் தேவையின் நெருப்பை மூட்டினாள். உயிரற்ற பொருட்களின் ஆழ்ந்த அமைதியின் மத்தியில் உழைப்பு மற்றும் பிரார்த்தனை மற்றும் சண்டையின் பெரும் குரல் எழுந்தது. குரலற்ற உலகில் தத்தளிக்கும் உணர்வு. அவளது பாதைக்கு வழிகாட்டி இல்லாத உணர்வு அவளுக்கு வழங்கப்பட்டது. நினைத்தது தடுக்கப்பட்டது. இப்போது அவளுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அறியாத அனைத்தும் அவளது உணர மற்றும் கைப்பிடி.